கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. ஃபீபா ரேடியோ தயாரித்து வழங்குகிற ஆராதனை வேளை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தில் அடங்கியிருக்கிறது. ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆயத்தமாக அனைவரும் தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு அருளிச் செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கடந்து போன 8 மாதமும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய சமாதானமும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய திருச்சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆலோசனையும் ஆவியானவருடைய வழிநடத்துதலும் எங்களோடு தங்கி இருக்கட்டும். இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக மெய் தேவனை துதி, பேர் நன்மை செய்தார் என்கிற பாடலை இணைந்து பாடுவோம். Say
சந்துஷ்டிக்கு வரம்புண்டோ? போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரே, நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரே. இம்மீட்பரின் மூலம் நற்கதியுண்டா, பிதாவின் சமூகம் கண்டடையலாம். ஆண்டவருடைய சந்நிதியிலே வந்திருக்கிற நாம் நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் மறைத்து கொள்ளாமல், ஆண்டவரே நான் பாவியானவன் பாவியானவள் என்கிற சிந்தனையோடு நம்முடைய குற்றங்களை அவருடைய சமூகத்தில் மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும்போது அவைகளை மன்னித்து நமக்கு மறுவாழ்வு வழங்குவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணம் செய்கிறேன், என்னை மன்னித்து எனக்கு மறுவாழ்வு தாரும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருந்தும், நீர் எங்களை வழிநடத்துகிறீர் என்பதை உணர்ந்திருந்தும், உம்மை விட்டு பின்வாங்கினவர்களாய் உமக்கு விரோதமாக நாங்கள் கலகம் செய்து உம்மை விட்டு பிரிந்து போனோம் என்று அறிக்கையிடுகிறோம். எங்களை மன்னியும், எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்களை நித்திய ஜீவ பாதையில் வழிநடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுமுள்ள ஆண்டவர் நமக்கு மன்னிப்பையும் மறுவாழ்வையும் தந்து நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். இந்த ஆராதனைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 52 வரை. மார்க்கு 10வது அதிகாரம் 46 முதல். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்டப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவனமாக நாம் அனைவரும் இணைந்து கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்புமா
அருமை இரட்சகனை கும்பிடுகிறேன், எனதாத்துமாவின் நேசகனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்பானவர்களே, நம்முடைய விண்ணப்பங்கள் பல நேரங்களில் மனிதர்களை நம்பி, அளவென்றால் மனிதர்களுடைய கரங்களிலே கொடுத்து நமக்கு ஏதாகிலும் கிடைக்கும் என்று பல நாட்கள் நம்பி இருக்கின்றோம். ஆனால் அந்த நம்பிக்கை பல நேரங்களில் பொய்த்து போகிறது. ஏனென்றால் மனிதர்கள் நல்ல வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள், நம்பிக்கையான வாக்குறுதிகளை அள்ளித் தருகிறார்கள். ஆனால் நடைமுறையில் வருகிறபோது அவைகள் பயனற்றவைகளாக, பல நேரங்களில் எங்களால் இதை செய்ய முடியாது என்று கரங்களை விரித்துவிட்டு சென்று விடுகிறார்கள். இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியில் பர்த்திமேயு என்கிற ஒரு நபரை பற்றி நாம் படிக்கின்றோம். அவருடைய நிலை என்ன? திருமறை அழகாக சொல்லுகிறது. அவர் வழி அருகே இருக்கிற ஒரு மனிதர், பலரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனிதர், சமூகத்தால் பிச்சைக்காரர் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கிற ஒரு நபர், இந்த உலகத்தை பார்க்க முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர், எல்லாவற்றிற்கும் மேலாக எவ்வித உதவியின்றி தடுமாறுகின்ற ஒரு நபர். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனிதரிடத்தில் இயேசு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு அவர் எடுத்த முயற்சிகள் என்ன? அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல விரும்புகின்றேன். 46ஆம் வசனத்தில் இயேசு எரிகோ நகருக்குள் நுழையுகின்றார். அப்படி எரிகோ நகர் வீதியில் உள்ளே நுழையும்போது திரளான ஜனக்கூட்டம் இயேசுவின் முன்னேயும் பின்னேயும் நடந்து வருகிறார்கள். பலர் விசாரித்திருக்கலாம், யார் இவர்? எதற்காக எரிகோவுக்குள் வருகிறார்? எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் மக்கள் விசாரித்திருக்கலாம். அவருடைய அற்புதங்களை காண வேண்டும் என்று பலர் அவருக்கு பின்னே வந்திருக்கலாம். ஆனால் இந்த பர்த்திமேயு என்பவர் ஒரு இடத்திலே அமர்ந்து தன்னுடைய காதுகளால் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உடனே விசாரிக்கும்படி நடந்து செல்லுகிற மனிதர்களிடத்தில் கேட்கிறார், ஏன் இவ்வளவு கூட்டம்? எதற்காக போகிறீர்கள்? எங்கே போகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு இந்த கிராமத்துக்கு வருகிறார். இயேசு இந்த கிராமத்துக்கு வருகிறார். 47ஆம் வசனத்தில் பர்த்திமேயு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். என்மேல் இரக்கம் வைப்பதற்கு யாரும் இல்லை. என்னை அரவணைக்கவோ என் மீது அன்பு செலுத்தவோ ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, நீர் இரங்கும் என்கிற மன்றாட்டை முன்வைத்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டவரிடத்தில் வைக்கப்படுகிறதா? அல்லவென்றால் ஆளுகை செய்கிற மனிதர்களிடத்தில் வைக்கப்படுகிறதா? அல்லவென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய கரங்களில் நம்முடைய விண்ணப்பங்கள் வைக்கப்படுகிறதா? நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே வைக்கப்படுமானால் நிச்சயம் அதற்கு பதில் உண்டு. நிச்சயம் அதற்கான பதிலை நீங்களும் நானும் பெற முடியும். உங்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படும். உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கட்டாயம் பதில் கிடைக்கும். உங்களுடைய விண்ணப்பம் வெறுமையாய் திரும்பி வராது. ஆகவே சரியான நபரிடத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை பர்த்திமேயு வைக்கின்றார். 48ஆம் வசனத்தில் அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். இந்த விண்ணப்பம் இயேசுவினுடைய பக்கத்தில் போய் சேருவதற்கு பல தடைகளை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது. ஒன்று, அவனுக்கு பார்வை இருந்திருக்குமானால்
இயேசுவை நேரடியாக போய் பார்த்து எனக்கு இன்ன தேவை என்பதை சொல்லியிருப்பார். ஆனால் அது இல்லை. இன்னொருவருடைய உதவியை தேடித்தான் அவர் இயேசுவின் பக்கத்தில் போக வேண்டியிருந்தது. அவருக்கு உதவி செய்வதற்கு அருகில் யாரும் இல்லை. மூன்றாவது, நிறைய ஜனக்கூட்டம் இருந்தபடியினால் இயேசுவின் பக்கத்தில் நெருங்க முடியாதபடி ஜனங்கள் அவரை மிதித்து கொண்டு போயிருந்திருக்கலாம். பலர் இவனை பேச வேண்டாம் என்று சொல்லி இவனுடைய வார்த்தைகளை தடை செய்ததையும் நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய விண்ணப்பங்கள் இயேசுவின் சமூகத்தில் சென்று சேர முடியாதபடி இந்த உலகத்தாலும் மனிதர்களாலும் பல தடைகள் இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆனால் இந்த மனிதர் இன்னும் சத்தமாய் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். இன்னும் சத்தமாய் கூப்பிட்டார். இன்னும் அதிகமாய் கூப்பிட்டார். விடாமுயற்சியோடு ஆண்டவரின் அருகில் வரத் துடிக்கும் அன்பான மனிதர். விடாமுயற்சியோடு இயேசுவின் பின்னே செல்லுவதற்காக காத்திருக்கும் நபர். அன்பானவர்களே, நாம் ஒருமுறை ஜெபிக்கிறோம், பதில் இல்லை என்றவுடன் ஜெபிப்பதை நிறுத்திக் கொள்ளுகிறோம். ஜெபிப்பதை நிறுத்துகிற மனுஷி அற்புதத்தை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரின் சமூகத்தில் சேருவதற்கு பல தடைகள் நம் கண்முன்னே கொண்டு வரலாம். ஆண்டவரிடத்தில் சேர முடியாதபடி பல தடைகளை மனிதர்கள் உருவாக்கி கொடுக்கலாம். ஆனால் நம்முடைய விருப்பமும் நம்முடைய எண்ணமும் ஏக்கமும், நான் தொடர்ந்து ஆண்டவரை தேடிக்கொண்டே இருப்பேன், நான் தொடர்ந்து ஆண்டவரின் பின்னே சென்று கொண்டிருப்பேன் என்ற நம்பிக்கையின் நங்கூரம் நமக்குள் இருக்குமேயானால் நிச்சயம் ஆண்டவரை பார்க்க முடியும். 49ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஆண்டவரின் கண்களில் தயவு பெற்ற ஒரு மாமனிதராக இவர் காட்சி அளிக்கின்றார். எத்தனையோ பேர் இயேசுவை அழைத்திருக்கலாம். எத்தனையோ பேர் இயேசுவின் பின்னே சென்று அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக பக்கத்தில் போயிருந்திருக்கலாம். ஆனால் இயேசு இவர் குரலை மட்டும் தனியாக கேட்டு அந்த இடத்துல நின்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய குரலை மனிதர்கள் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் கேட்கிற ஒருவர் உண்டு. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற கடவுள் ஒருவர் உண்டு. நம்முடைய விருப்பங்களை அறிந்து நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர் அழைத்த உடனே திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று அந்த மக்களே இந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள். பயந்து போக வேண்டாம், பலவீனமுள்ளவன் நீ, ஆனால் நீ திடன்கொள், நீ படுத்திருக்க வேண்டியவன் அல்ல, நீ எழுந்து நடக்க வேண்டியவன், இந்த உலகத்தை பார்க்க வேண்டியவன். ஆண்டவருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைத்து விட்டது, எழுந்திரு என்று சொல்லுகிற நம்பிக்கையின் வார்த்தையை நாம் இங்கு பார்க்கிறோம். இதுவரை தடையாயிருந்த மனிதர்கள், இதுவரை அவனுடைய வார்த்தையை தடுத்தவர்கள், இன்றைக்கு அவர்களே கரங்களை பிடித்து, வா, உன்னை ஆண்டவர் அழைக்கிறார் என்று அழைத்து கொண்டு சென்றார்கள். அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்விலும் இது போன்ற தடைகள் இருக்கலாம். நீங்கள் பேச வேண்டாம், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற முடியாது என்று பல பேர் நம்மை அதட்டி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கரம் அற்புதங்களை செய்யும். யார் உங்களை அதட்டினார்களோ அவர்களே வந்து சொல்லுவார்கள், நம்முடைய கரங்களை பிடித்து தூக்கி விடுவார்கள், நீங்கள் எழுந்திருக்க வேண்டியவர்கள், திடன் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இவனை அழைத்து கொண்டு போனார்கள். ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ சொல், நீ விரும்புகிறதை கேள், நான் அப்படியே உனக்கு தருவேன். சாலமோனிடத்திலே ஆண்டவர் சொன்னதைப் போல இந்த பர்த்திமேயுவிடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய ஏக்கம் என்ன? அன்பானவர்களே, மனிதர்களிடத்தில் அல்ல, ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். அவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய அழைப்பிற்கு நாம் இணங்கினவர்களாக, நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணம் செய்தவர்களாக, நம்முடைய எண்ணங்களையும் விண்ணப்பங்களையும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்வை அவருடைய கரத்திலே கொடுப்போம்.
அவர் நம்மை விசாரிப்பார், நம்மை நடத்தி செல்வார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தானே நம் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணுகிற அன்பர்களையும் தம்பதியர்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அது சங்கீதம் 114:8. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகின்றார். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகின்றார். ஜெபம் செய்வோம். ஒரு புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். இந்த புதிய மாதத்தின் பயணங்களை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணம் செய்வோம். இந்த புதிய மாதத்தின் தேவைகளை ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்தும்படி அவருடைய சமூகத்தில் மன்றாடுவோம். பலகீனங்களோடும் சுகவீனங்களோடும் போராடி கொண்டிருக்கிற அன்பர்களை ஆண்டவர் விடுதலை செய்யும்படி ஜெபிப்போம். உபத்திரவப்படுவோர், கண்ணீரிலும் துக்கத்திலும் இருப்போர் ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிப்போம். இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலேயும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படி ஜெபிப்போம். தேசத்தின் நல்வாழ்வுக்காக ஜெபிப்போம். புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கிற, பிறந்த நாளை காணுகிற, திருமண நாளை காணுகிற அன்பர்களுக்காக ஜெபிப்போம். எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் கேட்கிறவைகளை நீர் எங்களுக்கு அருளிச் செய்கிறீர் என்கிற உணர்வோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நாங்கள் வைக்கின்றோம். கடந்த 8 மாதமும் கண்ணின் கருவிழி போல எங்களை காத்து ஒரு புதிய மாதத்தை ஈவாக தந்திருக்கிறீர். இந்த புதிய மாதத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த புதிய மாதத்தில் அன்பர்கள் செய்கிற கையிடுகிற ஒவ்வொரு வேளைகளிலேயும் உம்முடைய ஆசீர்வாதமான கரத்தை நீர் வைப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகளை அருள் செய்வீராக. கடந்த மாதத்தில் தடைபட்டு போன காரியங்கள் இந்த மாதத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு கைகூடி வரட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த புதிய மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேற்கொள்ளுகிற பயணங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். எல்லா தீமைகளுக்கும், ஆபத்துகளுக்கும், விபத்துகளுக்கும், நாசமோசங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்தருளும். பலகீனத்தோடும் சுகவீனத்தோடும் போராடி கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு ஆண்டவருடைய அருள்கரம் துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற மருந்து, மாத்திரை, சிகிச்சை எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கட்டும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னவர், இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய பலகீனங்களையும் வியாதிகளையும் நீர் மாற்றி புதிய வாழ்க்கையை நிறைவாய் தாரும் என்று ஜெபிக்கிறோம். அதுபோலவே ஒரு புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கிற, பிறந்த நாளை காணுகிற அன்பர்களையும்
திருமண ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கிற தம்பதியர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர், கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே புதிய நன்மைகளினாலே மாற்றுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். தடைகளை எல்லாம் நீர் உடைத்து போடும். தேவைகளோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய வழிகாட்டுதலையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தரிடும். எங்களுடைய தேசத்தின் நல்வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தில் சுபிட்சம் மலரட்டும், அன்பும் ஐக்கியம் மேலோங்கட்டும். ஆண்டவர் தருகிற சமாதானம் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும். குறிப்பாக ஆசிரியர் தினத்தை அனுசரிக்கிற இந்த நாட்களில் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய விசேஷமான ஞான வரங்களை உம்முடைய அடியவர்களுக்கு நீர் தாரும். அவர்கள் கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும், இதன் மூலமாய் உம்முடைய அன்பு இந்த உலகத்திலே வெளிச்சம் வீசவும் நீர் அருள் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்களுடைய இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா கல்வி நிறுவனங்களுக்காக ஜெபிக்கின்றோம். சமத்துவம், அன்பு மேலோங்கட்டும். எல்லா இடங்களிலும் அனைவரும் சேர்ந்து படிக்கிற வாய்ப்புகளை உருவாக்கித் தாரும். ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்கிற போராட்டங்கள், பயங்கள், கலக்கங்கள் எல்லாம் மாறி போகட்டும். உம்முடைய அன்பின் கருவிகளாய் அவர்கள் அத்தனை பேரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய சமாதானம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த புதிய மாதம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ நீர் அருள் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இப்போதும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளை சொல்லி உம்முடைய திருச்சமூகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றித் தாரும். நன்மையினாலும் கிருபையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் திருப்தியாகிற அனுபவத்தை பெற்று மகிழ பலன் தாரும். ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளில் பிதாவே மா தயாபரா ரட்சிப்பின் ஆதி காரணா என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். நாம் அனைவரும் இணைந்து
கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையதே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். தேவனுடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஃபீபா நிலையம் தயாரித்து வழங்கிய ஆராதனை வேளை நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியை பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வாழ்த்தி விடைபெறுவது உங்கள் அன்பு போதகர் அருள் திரு ஜெயமணி. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.